41%, 121 தொகுதிகள், மாபெரும் வெற்றி பெறும் விஜய், அடித்து சொல்லும் IPS ரவி. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் முன்னாள் IPS அதிகாரி ரவி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 2.34 லட்சம் மக்களிடம் நேரடியாக நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு 41% வாக்குகள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தொகுதிக்கு 10 முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை கொண்டு மிகவும் துல்லியமாக இந்த ஆய்வு நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு தனிப்பட்ட ஆய்வு முடிவு என்றாலும் ஒரு புதிய கட்சிக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு என்பது மற்ற அரசியல் கட்சியினரிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து வயது பிரிவினர், குறிப்பாக முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பெண்களின் மனநிலை இந்த ஆய்வில் முக்கிய பங்கு வகித்துள்ளதாக தெரிகிறது. ஒரு புதிய கட்சி, அதுவும் தேர்தலை சந்தித்த முதல் முறையிலே 40% அதிகமான வாக்குகளை பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த கணிப்பு வெளியானதிலிருந்து சமூக வலைதளங்களில் விவாதங்கள் அனல் பறக்கின்றன. தாவேகா தொண்டர்கள் இதனை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ஒரு உயர்மட்ட முன்னாள் அதிகாரி என்பதால் அவரது தரவுகளை அவ்வளவு எளிதாக புறத்தள்ளிவிட முடியாது என்ற அச்சமும் நிலவுகிறது. தேவையற்ற மோதல்களை தவிர்க்குமாறு தனது பதிவில் வேண்டுகோள் விடுத்துள்ள ரவி, இது தனது தனிப்பட்ட முயற்சி என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். எது எப்படியோ தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய விஸ்வரூபமும் காத்திருக்கிறது என்பது மட்டுமே உறுதியாக தெரிகிறது. முன்னாள் IPS அதிகாரியின் இந்த கணிப்பு நிஜமாகுமா அல்லது வெறும் எதிர்பார்ப்பா என்று மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவரும் வரை தமிழகமே இதற்காக விடையை பார்க்கும்.